யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போன பாதையை குறித்து சற்று நேரம் தியானிக்க வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனுடைய பாதாளத்துக்கு இறங்குவேன் என்று இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய கடந்து போன பாதையை குறித்து அங்க அந்த வசனங்கள்ல சொல்லும் போது, ஆறுதலுக்கு இடம் கொடாமல், ஆறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, நான் துக்கத்தோடு, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம அழுது கொண்டிருந்தான். கண்ணீரின் பாதையிலேயே அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் வாழ்வில் கடைசி கட்டம் வரைக்கும், அவன் யோசேப்பை சந்திக்கும் வரைக்கும் கண்ணீரின் பாதையின் வழியாக அவன் போய் கொண்டிருந்தான். அது மட்டும் இல்ல, யோசேப்பை சந்திக்கும் போது பார்வோன் அவனிடத்துல யாக்கோபிடத்துல கேட்ட கேள்வியும், பார்வோனுடைய கேள்விக்கு யாக்கோபு கொடுக்கிற பதிலும், அதுல அவனுடைய வாழ்க்கையின் விரக்தியை குறித்து நாம் சில வசனங்கள்ல பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அதுல பாருங்க, பார்வோனை அவன் சந்திக்கும் போது எகிப்து தேசத்துல பார்வோன் கேட்கிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பார்வோன் யாக்கோப்பை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வி, பார்வோன் உனது வயது என்ன? பதில் கொடுக்கிறான் யாக்கோப்பு. 9ஆம் வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாய் சந்தரித்த நாட்கள் என்று சொல்றான். அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்றான், பரதேசியாய் சந்தரித்த நாட்கள். எந்த தேசத்துல அவன் பரதேசியாய் சந்தரித்தான்? வேதத்துல எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவன் கடந்து போன பாதையை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். கோத்திர பிதாக்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. கோத்திர பிதாக்கள் எந்த இடத்துல பரதேசியா இருந்தார்கள்? கர்த்தர் அவனுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்த தேசம். இது இந்த தேசம் தான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன், கொடுத்தேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியாய் வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல சுதேசிய, அந்த தேசத்துல வாழ்கிற சுதேசிகளுக்கு ஒரு பிடிப்பு உண்டு. பரதேசிக்கு அந்த இடத்துல எந்த ஒரு உறுதியான பிடிப்பும் இருக்காது. அந்த வசனத்துல 9ஆம் வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்துல 9ல பார்வோனோடு பேசும்போது, நான் பரதேசியா சஞ்சரித்த அப்படிங்கிறான். சஞ்சரித்த என்ற வார்த்தைக்கு பொருள் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு இடத்துல இப்போது இருப்பார்கள், கொஞ்ச காலம் கழித்து அந்த இடத்தை விட்டு கடந்து போகக்கூடியது, எந்த இடத்துல பிடித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாக்கோபுடைய அந்த அவன் கடந்து போன பாதைகள் இதனூடாகத்தான் அவன் கடந்து போனான். பார்வோன் இடத்துல அவன் பேசுற அந்த வார்த்தை 9ஆம் வசனம், ஆதியாகமம் 47:9, அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியா சந்திருந்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது, அவைகள் பரதேசியா சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கும் வந்து எட்டவில்லை. அவருடைய வாழ்க்கையில கேட்ட கேள்வி, அவருடைய வயது என்ன? 130 வயது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அவனுடைய விரக்தி, பார்வோனிடத்தில் அவன் சொல்லும் போது அவன் சொல்றான், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் உள்ளது என்று சொல்லுகிறான். கொஞ்சம் உள்ளது. அந்த கொஞ்சம் உள்ள அந்த ஆயுசு நாட்களும் சஞ்சலம் மிகுதியானது, சஞ்சலம் உள்ளதா இருந்தது. பரதேச சஞ்சரித்த என் பிதாக்குடைய ஆயுசு நாட்களுக்கும் வந்து எட்டவில்லை என்று சொல்றான். முடிந்து போயிட்டு என் வாழ்க்கை என்ற விரக்தியில யாக்கோபு பேசுகிறான். ஏன் யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னெல்லாம், எப்படிப்பட்ட பாதையெல்லாம் அவன் கடந்து வந்தான்? ஏன் இந்த விரக்திக்கான காரியங்கள் என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடி போகிற ஒரு வாழ்க்கை. ஆதியாகமம் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஆபிரகாமுடைய வீட்டை குறித்து சொல்லும்போது 14 வசனத்துல, 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆபிரகாமுடைய வீட்டுல இருந்த வேலையாட்கள் 318 பேர், யுத்த புருஷர்களே அவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்படின்னா அவருடைய வீட்டுல எவ்வளவு வேலையாட்கள் இருந்திருப்பாங்க? ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஈசாக்குடைய வீட்டில் அநேக வேலையாட்கள் இருந்தாங்க. ஆனா இப்படி தன் தாத்தாவுடைய வீட்டுல, தன்னுடைய தகப்பன் வீட்டில எல்லாம் இவ்வளவு வேலையாட்களை பார்த்து சிறு வயது முதல் வளர்ந்த யாக்கோப்பு இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான் என்றால், யாக்கோப்பு லாபானுடைய வீட்டுல
கூலி இல்லாத வேலையாட்களாய் அவன் இருக்கிறான். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பாதை என்பதை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில ஈசாக்கிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு, இருந்தும் யாக்கோபுக்கு எதுவுமே கொடுக்காமல் வெறுங்கையாய் துரத்தி விடுகிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையின் விரக்திக்கான காரணம். இன்னும் அவன் கடந்து போன பாதைகள் பார்க்கும்போது லாபானுடைய வீட்டில வேலைக்காரன் மட்டுமல்ல, கூலி இல்லாத வேலையா 14 ஆண்டுகள் எந்த பலனும் இல்லாத ஒரு கடந்து போன ஒரு பாதை, எந்த கூலியும் கிடையாது. 14 ஆண்டுகள் பலன் இல்லாத விரக்தி. அது மட்டும் இல்லாம ஆதியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசி பார்த்தீங்க என்றால் 10 முறை அவருடைய சம்பளத்தை லாபான் மாத்துறான். வஞ்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லாம ஆதியா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே மகள் தீனாள் கற்பழிக்கப்படுகிற அந்த அனுபவம், தீனாளுடைய வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள் அவனுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம ஆதியா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல நம்ம வாசி பார்த்தோம்னா 35ஆம் அதிகாரத்துல ரெபேக்காளுடைய தாதியுடைய மரணம் 7ஆவது வசனத்துல, 35ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை பார்த்தோம்னா தான் நேசித்த ராகேலின் மரணம், தன்னுடைய மனைவி ராகேலினுடைய மரணம். 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது தன்னுடைய மூத்த மகன் ரூபனுடைய இழிவான நடக்கை குறித்து யாக்கோபு கேள்விப்படுகிறான். 35ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை பார்த்தோம்னா ஈசாக்குடைய மரணம். அது மட்டும் இல்லாம 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்த போது தன்னுடைய பிள்ளைகளுடைய துன்மார்க்க நடத்தையை குறித்து யோசேப்பினால் சொல்ல கேட்கிற ஒரு வருத்தமான ஒரு செய்கை. எவ்வளவு ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகளுடைய துன்மார்க்க நடக்கை எல்லாம் கேள்விப்படும்போது வருத்தங்கள் இருக்கு. யாக்கோபுடைய கடந்த வந்த பாதை அதுதான். ஆதியா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தோம்னா தான் நேசித்த ஒரு குமாரன் யோசேப்புடைய பிரிவு. அது மட்டும் இல்லாம யோசேப்பு பிரிந்த முன்பு பெஞ்சமினை அதிகமா நேசிக்கிறான். தான் நேசித்த பெஞ்சமினையும் ஆதியா புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல 38ஆவது வசனத்தை வாசிக்கும் போது பெஞ்சமினுடைய பிரிவு, எகிப்து தேசத்துக்கு கடைசியாக உணவு வாங்கும் போது இந்த பெஞ்சமினை பிரிகிறான். எல்லாவற்றையும் பிரிந்த முன்பு யாக்கோபு அந்த 42ஆம் அதிகாரத்துல 36ஆவது வசனத்துல அவன் சொல்கிறான், கடைசி பகுதியை பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். வாழ்க்கையில நடந்தவைகள் நடந்து கொண்டிருப்பவைகள் எல்லாம் அவன் நடந்த எல்லாம் என்ன செய்து எனக்கு விரோதமாகவே எல்லாம் நேரிடுகிறது என்ற விரக்தியின் விளிம்புல இருக்கிறான். ஆதியா புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதுல கடைசி பகுதியில நானும் பிள்ளையற்றவனை போல் இருப்பேன் என்றான். எவ்வளவு ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை. யாக்கோபுடைய வாழ்க்கை கடந்து போன அவருடைய பாதைகள் எல்லாம் ஒரு முட்டுச்சந்திரம் முட்டிக்கொண்டு நிற்பது போல இருக்கும். வழி இல்லாத ஒரு பாதை, 4 வழிகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த பாதையில செல்வது என்று தெரியாத இருள் சூழ்ந்த ஒரு பாதையின் வழியாக அநேக நேரம் யாக்கோபு கடந்து போயிருக்கிறான். தன் பிதாக்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தன்னில் நிறைவேறும், தன் சந்ததியில் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எதுவுமே இல்லாத முற்றும் அற்று போன விரக்தியின் விளிம்புல இருக்கக்கூடிய யாக்கோபு. சோ இப்படிப்பட்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிச்சம் உள்ள 17 ஆண்டுகளை கர்த்தர் வைத்தார். சமாதானம் நிறைந்த ஒரு 17 ஆண்டுகளை கர்த்தர் வைத்திருந்தார். மரணம் இல்லாத, பயம் இல்லாத, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு கடைசி 17 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தின் நாட்கள் எப்போது அவனுக்கு ஆரம்பித்தது? யாக்கோபுடைய வாழ்க்கையில கடந்து போன அவருடைய பாதைகள், இடத்தின் அனுபவம், அவருடைய வாழ்க்கையில பெத்தேலின் அனுபவத்தை கடந்திருக்கிறான், மிஸ்பாவின் அனுபவத்தை கடந்திருக்கிறான், மக்னாயின் அனுபவத்தை கடந்திருக்கிறான், வெளியேலின் அனுபவத்தை கடந்தவன். எல்லா அனுபவத்தையும் கடந்த பின்பு கடைசியாக ஒரு அனுபவத்தை கர்த்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதுதான் பெனியேலின் அனுபவம், பேர்ஷேபாவின் அனுபவம். ஆதியா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதை வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு புறப்பட்டு பேர்ஷேபாவுக்கு போய் தன் தகப்பனாய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இல்லையா? பேர்ஷேபாவின் அனுபவம். வேதத்துல இந்த பேர்ஷேபாவின் அனுபவத்தை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு பேர் வைத்தவன் ஆபிரகாம். ஆதியா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால்
ஆபிரகாமோடு அபிமெலேக்குக்கு இருந்த உறவு, போராட்டங்கள், சாராளை அபகரித்து போற காரியங்கள், அது மட்டும் இல்லாம துறவை அபகரித்து கொண்ட காரியம், இதெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட போராட்டத்தை ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் இருந்த அந்த போராட்டத்தை கர்த்தர் ஆதியாகமம் புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த இடத்துக்கு ஆபிரகாமை தேடி அபிமெலேக்கை கர்த்தர் வர வைக்கிறார். வர வைத்து அந்த இடத்துல அவன் பேசுறான். 22ஆம் வசனம், 21 ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதி மிக்கேலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை. தேடி வர வைக்கிறார். அபிமெலேக்கை தேடி வர வைத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண வைக்கிறார். இந்த இடத்துல அந்த அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல நீ வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல அவர்கள் இருவரும் அவ்விடத்துல ஆணையிட்டுக் கொண்டபடி அந்த இடம் பேர்சோபா இடப்பட்டது. அல்லேலூயா. அந்த 33ஆவது வசனம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33 வாசிக்கும்போது, ஆபிரகாம் பேர்சோபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமும் உள்ள தேவனாய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். அல்லேலூயா. இந்த பேர்சோபாங்கிற இடத்தை பேர் வைத்தவன் ஆபிரகாம். இந்த பேர்சோபாவின் அனுபவம் எப்படிப்பட்டது? ஆபிரகாமுக்கு அந்த பேர்சோபாவின் அனுபவத்துல போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிற இடம். அதே மாதிரி ஈசாக்குக்கும் இதே அபிமெலேக்குடைய மகன் இன்னொரு அபிமெலேக்கு, அவருடைய மகனுக்கும் ஈசாக்குக்கும் அநேக போராட்டங்கள் இருந்தது. அந்த போராட்டத்தின் பாதைகள் ஈசாக்கு கடந்து போகிறான். அவன் இருக்கிற இடங்கள்லாம் துரத்துகிறார்கள். அவன் தோண்டிய துறவுகளை எல்லாம் இவர்கள் தூத்து போடுகிறார்கள். அப்ப வாக்குவாதம் இதெல்லாம் கடக்கிறான் அபிமெலேக்கு நிமித்தம். கடந்து போன இந்த 26ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனத்துல 29 வரைக்கும் வசனம் வரைக்கும் வாசித்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த அபிமெலேக்கை ஈசாக்கை நோக்கி வர வைக்கிற கர்த்தர். 24ஆம் வசனம் ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24. அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். இந்த காரியத்தை சொன்ன உடனேதான் இந்த பெர்சோபாவுக்கு ஈசாக்கை வரவைத்து அந்த இடத்திற்கு அபிமெலேக்கையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அபிமெலேக்கு வந்து எப்படிப்பட்ட அறிக்கை சொல்கிறான்? 28ஆம் வசனம் ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எனக்கும் எங்களுக்கும் உனக்கும் ஒரு ஆணை ஏற்பட்டு வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பேர்சோபாவின் அனுபவத்தை கர்த்தர் வைத்து அந்த பேர்சோபாவுக்கு அபிமெலேக்கை வரவைத்து ஒப்புரவாக்கி சமாதானத்தின் நாட்களை தொடங்கியது போல, இந்த ஈசாக்குக்கும் இந்த அபிமெலேக்குடைய மகனாகிய இன்னொரு அபிமெலேக்கும் இருந்த பிரச்சனையை அதே பெர்சோபாவின் அனுபவத்துல வர வைத்து, எந்த ஆபிரகாமை பார்த்து முந்தினுடைய தகப்பனாகிய அபிமெலேக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னதை செய்தானா, அதே மாதிரி இந்த அவருடைய மகனாகிய அபிமெலேக்கும் ஈசாக்கை பார்த்து சொல்லலாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சியின் வார்த்தைகள். பேர்சோபாவில் அவர்கள் ஆணையிட்ட பின்பு ஈசாக்குக்கு அந்த பிரச்சனையின் நாட்கள் முடிந்து ஒரு சமாதானத்தின் காலம் தொடங்குகிறது. இதே ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரத்துல யாக்கோபையும் இதே பெர்சோபாவின் அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல், அந்த 1ஆம் வசனம், இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவை சேர்த்து கொண்டு புறப்பட்டு போய் பெர்சோபாவுக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா. பெர்சோபாவின் அனுபவம் முற்பிதாக்களுக்கு வைத்து சமாதானத்தை அருளிய தேவன் இந்த நாட்களிலும் சமாதானம் இல்லாமல் குழப்பம், சஞ்சலங்கள், கண்ணீரின் பாதைகள், வேதனைகளின் பாதைகள், குழப்பத்தின் பாதைகள், சில சலிப்பின் பாதைகள் ஊடாக கடந்து போகிற என் மகளே, மகனே, உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெர்சோபாவின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பெர்சோபாவின் நாட்கள் கடந்த பின்பு யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதங்கள் என்ன? ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த ஆதியாகமம் 46:2 பல ஆண்டுகள் கழித்து யாக்கோபோடு கர்த்தர் மீண்டும் தரிசனமாகி பேசுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் அதில் அவனோடு வாக்குப்படுகிறார். உன்னோடு கூட நான் எகிப்துக்கு வருவேன் என்று வாக்குப்படுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி பார்த்தோம் என்றால், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவனுக்கு வாக்குப்படுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், குறிப்பாக 27ஆம் வசனத்துல இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் கோசோன் நாட்டில் குடியிருந்து அங்கே நிலங்களை
கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார். நிலங்கள் இல்லாமல் அலைந்து திரிந்த அவர்களுக்கு நிலங்களை வாங்கக்கூடிய நாட்கள், நிலங்களை காணியாட்சி செய்கிற நாட்கள், பழுகி பெருகும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேர்சபாவின் அனுபவத்தை கடந்து வந்து ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பழுகி பெருகும் நாட்கள். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை வாசி பார்த்தா, எந்த யோசேப்பை பார்க்க மாட்டோம், பாதாளத்தில் பார்ப்பேன் என்று சொன்ன யாக்கோபு 46ஆம் அதிகாரம் 30ல பார்க்கும்போது, நான் உன்னை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை என்று அந்த யோசேப்பை கர்த்தர் காண செய்தார். யோசேப்பை மட்டுமல்ல, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் சொல்ற ஒன்னே நான் பார்க்க மாட்டேன் யோசேப்பை நினைச்சேன், ஆனா உன் குமாரர்களையும் காணும்படி கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று யாக்கோபு உள்ளத்துல பூரித்து சொல்லுகிற சாட்சிகளை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேசத்துடைய ராஜாவை பார்வோனை இந்த பரதேசி சஞ்சரித்தவன், சஞ்சாரி என்று சொன்னவன் ராஜாவை ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் இந்த இடத்துல காட்டுகிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முழுவதும் வாசி பார்த்தோம் என்றால், தன் பிள்ளைகளை குறித்து யாக்கோபு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல சஞ்சரித்தவன், என் வாழ்க்கை குறைவுள்ளது, என் பிதாக்களுடைய வாழ்க்கைக்கு ஆயுசு நாட்களை எட்டவில்லை, குறுகியது என்று சொல்லி விரக்தியின் விளிம்பில் இருந்த யாக்கோபு, அவனுடைய வாழ்க்கை பாதாளத்தில் நான் போய்விடுவேன் என்று சொன்னவன் துக்கத்தோடு அவனுடைய மரணத்தை எந்த முற்பிதாக்களுக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு ராஜாவை போல, ஒரு இளவரசனை போல, அரசாங்கத்தில் இருக்கிற இளவரசனை போல, ஆளுகையில் இருக்கிற இளவரசனை போல அவருடைய அடக்க ஆராதனை அந்த 50ஆம் அதிகாரத்தில் நடந்ததை வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். இதே யாக்கோபு, விரக்தியில் சொன்ன யாக்கோபு கடைசியாக தான் கடந்து போன எல்லா பாதையும் குறித்து அவன் ஒரு சாட்சியை சொல்லி இருக்கிறான். அந்த சாட்சியும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 16 அவன் சொல்லுகிறான், எல்லா தீமைக்கும் நீக்கலாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொன்ன சாட்சி கர்த்தர் அதை எழுதி வைக்கிறார். எல்லாம் எனக்கு தீமையாக நேரிடுகிறது என்று சொல்றான். அதே யாக்கோபு சொல்றான், எல்லா தீமைக்கும் என்னை நீக்கலாக்கி மீட்ட தூதனமானவர். அல்லேலூயா. இந்த வேளையில இந்த செய்தியை கேட்கிறேன் தேவ பிள்ளைய, நீ கடந்து போகும் கண்ணீரின் பாதைகள், வேதனின் பாதைகள், சஞ்சலத்தின் பாதைகள், விரக்தியின் பாதைகள், எதை கடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில எல்லா காலத்தையும் கர்த்தர் நீ கடந்த பாதைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளிகளை கர்த்தர் வைத்து உன் வாழ்க்கையில ஒரு பேசுவின் அனுபவத்தை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? தருவாராக. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் என்ன செய்வாராக? தருவாராக. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த செய்தியை முடிக்க வருகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்ன ஒரு வசனம், சங்கீதத்துல 31ஆம் சங்கீதத்துல அவன் சொல்கிறான் 22ஆவது வசனத்துல, சங்கீதம் 31:22, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெற்றுண்டே என்று என் மனக்லேசத்திலே சொன்னேன், ஆனாலும் நான் உம்முடைய நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். சில மனக்லேசத்துல தாவீதும் பேசியிருக்கான், கண்ணுக்கு முன்னால இராதபடி வெற்றுண்டு போனேன், மனக்லேசத்துல சொல்றான், ஆண்டவரே ஆனாலும் என் கூப்பிட்ட நாளில் என் விண்ணப்பத்தை அல்ல விண்ணப்பங்களின் சத்தத்தை எல்லாம் கேட்டேன். கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை காண்கிறவர், உன் பெருமூச்சை கேட்கிறவர், எல்லாவற்றையும் கேட்டு உனக்கு ஒரு பேர் சபாவை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.